நெற்றிக்கண்ணிலே 6 தீப்பொறிகள் போன்று அந்த 6 தீப்பொறிகளும் சரவண பொய்கையிலே தாமர மலர் மீது விழுந்தது. அப்படி விழுகின்ற நேரத்திலே என்னுடைய தாய் சக்தியானவர் ஒன்றாக அணைக்க உடல் ஒன்றானது, முகம் 6 ஆனது. அதனால் எனக்கு ஆறுமுகன் என்றும் கந்தன் என்றும் கடமன் என்றும் கார்த்திகேய பெண்களால் வளர்க்கப்பட்டதால் எனக்கு கார்த்திகேயன் என்றும் இப்படி பல நாமதங்களை பூண்டு இன்று இந்த மயிலமதியிலே சுப்பிரமணிய கடவுளாக என்னை நாடு ஒரு பக்தருக்கு காட்சி கொடுத்து வருகிறேன். இருந்தாலும் அன்பு மனைவி, ஆசை மனைவி, ஆரூர் மனைவி தெய்வாவை காண வேண்டும். தெய்வா சுவாமி பார்த்து 3 மாதம் காலம் ஆகிவிட்டது. வரம் கொடுக்குறோம் போறாரு. எங்கதான் வரம் கொடுக்குறாரு, வட்டு கொடுத்துட்டு வராரு தெரியல. எங்கதான் போறாரு, எங்கதான் வராரு, எனக்கு ஒன்றுமே புரியல. வர உன் மேல ஆசை கிடையாது அவருக்குன்றா. என்ன சொல்ற? ஆமா அப்படி ஆசை இருந்தா அவரு உன்னை விட்டு போவாரா? சரி, அப்படி அவர் வந்தா நீயும் பேசக்கூடாது. நான் சத்தியமா பேச மாட்டேன். நானும் பேச மாட்டேன். ஆமர்மானே, நான் பாத்துக்கிறேன். தெய்வாவை காண வேண்டும் என்று வந்திருக்கிறோம். இப்போ செல்ல வேண்டும். என் அன்பு உண்மை தெய்வாவை காண வேண்டும். அடடே நாய் வாழ்க வாழ்க. ஆமா, எப்படி இருக்கிறாய்? ஏதோ உங்க புனித நலமோடு இருக்கிறாயா? சத்தியமா பேச மாட்டேங்க. யாரு? நான் தான். பேச மாட்டாயா? சத்தியமா பேச மாட்டேன். டேய், இத பேசி விட்டாயே. அம்மா தான் பேசாதன்னு சொன்னாங்க உங்க கையில. ஐயோ! ஏய், வாடா இங்க.
அம்மாவுக்கு உடம்புல சரி கிடையாது. ஏய், உடல்நிலை சரியில்லை. அப்படியே ஜுரம் வந்து தூக்கி தூக்கி போடுறது, அவங்க அமுக்கி அமுக்கி உட்காந்துக்கிறாங்க. தெரியுமா? டேய் வந்துட்டாரா? பேசக்கூடாதுடா. சத்தியமா ஐயோ தலை வலிக்குது. அம்மா அம்மா. திங்கள் ஒன்று செவ்வாய் இரண்டு அம்மாவுக்கு 5 நாளா விட்டுக்கணும். 5 நாளாக உடல்நிலை சரியில்லை. அம்மாவுக்கு தலை வீங்கி போய்க்குது. உடல்நிலை சரியில்லை என்று கூறுகிறீர்கள். ஆமா ஆமா. ஜோசியர் இருந்தாரே, ஜோசியர் சொக்கலிங்கம், ஆமா, அவரிடம் சென்று பார்த்தீர்களா? ஆமா. அப்படியா? ஜோசியாரை பார்த்தாங்க. அம்மா அம்மாவுக்கு பெரிய தோசை சொல்லிட்டாங்க. தோசையா? தோசை தாங்கிடுச்சு அம்மாவை. ஜோசியரும் சென்று பார்த்ததற்கு அவர் என்ன சொன்னாரு? தோஷம். அவரு தோஷம்னு சொன்னாரா? சரி, அதை விடு. ஜோசியரை பார்த்ததற்கு தோஷம் என்று சொல்லிவிட்டார். வைத்தியர் வடமலை இருந்தாரு, அவரிடம் சென்று பார்த்தீர்களா? என்னடா என்னது வடபாதியா? விளக்கமா சொல்றா? ஆமா, வைத்தியாரை அம்மாவை போய் பார்த்தாங்க. அம்மாவுக்கு வாதன்னு சொல்லிக்கினானே. அட அறிவு கட்டவனே, வைத்தியர் வடமலையோடு சேர்ந்தீர்கள். ஆமா, அவர் வாதம் என்று சொல்லிவிட்டார். ஆமா, சரி, அதை விடு. நானே சரி நேரில பார்க்கிறேன். அம்மா நீ போய் பார்த்தாதான் அம்மாவுக்கு தலை வரல. நீங்க முழுகுது. தெய்வா தெய்வா, அம்மா முறிக்கிறது. தெய்வா பார்த்தாயா? நான் நினைக்கிறேன் மதியாமல் இருக்கிறாள் தெய்வானை. சரி, இனிமேல் இவளோடு எனக்கு என்ன பேச்ச இருக்கிறது? எப்போது செல்கிறேன்? என் அன்பு மனைவி, ஆசை மனைவி, ஆரோக்கிய மனைவி வள்ளி சதிக்கேன்.